where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தற்போதைய மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொகுதி வாக்காளர்களின் மனநிலை, திமுக அரசுக்கான தற்போதைய நிலை குறித்து ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் நிர்வாகிகளிடம் விவரங்களை கேட்டறிகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை ஆகிய 3 தொகுதி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொகுதி வாக்காளர்களின் மனநிலை, திமுக அரசுக்கான ஆதரவு ஆகிய விவரங்களை முதல்வர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளிடம் கேட்டறிகிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 1-to-1 என்ற ஆலோசனை கூட்டத்தை நிர்வாகிகளோடு முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருகிறார். அதில் நிர்வாகிகளிடம் தனிப்பட்ட முறையில் பேசி விவரங்களை சேகரித்து வருகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின். இந்த நிலையில் தொகுதி வாக்காளர்களின் மனநிலை, திமுக அரசுக்கான ஆதரவு ஆகிய விவரங்களை இன்றும் கேட்டறிகிறார். 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கிறது என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அடுத்த திமுகவின் நகர்வுகள் என்ன? விக்னேஷ், தமிழக முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த 13ஆம் தேதியிலிருந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் 1-to-1 ஆலோசனை முதலமைச்சருடன் நடக்கிறது. சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக அரசினுடைய சாதனைகள் தொகுதி வாக்காளர்களுக்கு சென்று இருக்கிறதா, அதே போல தொகுதியினுடைய மக்கள் பிரச்சனைகளை தமிழக அரசு எந்த அளவுக்கு தீர்த்திருக்கிறது, தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன, சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான சாதகம் உள்ளிட்ட அம்சங்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்படுகிறது. இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை, பாபநாசம், மணப்பாறை இந்த 3 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அவர்கள் அனைவருடமே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியாக 1-to-1 ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போதைய சூழலில் தொகுதியில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுகவுக்கான ஆதரவு, அதே போல திமுக கூட்டணி கட்சிக்கான ஆதரவு எந்த வகையில் இருக்கிறது, இன்னும் என்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தொகுதி வாரியாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக ஆலோசனை செய்யப்படுகிறது. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை செய்து வருகிறார். இந்த கூட்டம் மதியம் 1:30 மணி வரை நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகள் அறிவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.